ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த அல்டோ 800ல இந்த பம்பர் கார்னர் இருக்கு இல்லையா இதுல இந்த கிரீஸ் லைன் பக்கத்துல ஸ்கிராச் ஆயிருக்கு இந்த குவார்டர் பேன்லயும் ஒரு ஸ்கிராச் இருக்கு இங்க பார்த்தாலே தெரியும் இந்த பெயிண்ட் டேமேஜ் ஆகாம இந்த மேல டெபாசிட் ஆயிருக்கு இல்லையா இந்த கலர் இதை மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சாலிட் பெயிண்ட் தான் இதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஜிக்கோட பவர் கட் ப்ளஸ் அப்புறம் அதே சேம் ஆட்டோமேஜிக்கோட ரப்பிங் காம்பவுண்ட் இது ஸ்டெப் 1 காம்பவுண்ட் இது ஸ்டெப் 2 காம்பவுண்டுங்க இதுக்கான பேடு இது வந்து ஹை டென்சிட்டி ஹோம் பேட்னு சொல்லுவாங்க இதுக்கு இது வந்து மீடியம் டென்சிட்டி ஹோம் பேட் இதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 1500 கிரீட் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ண போறோங்க வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத லைவாகவே பார்த்துடலாம் இனிஷியலா இதுல லைட்டா வாட்டர் அப்ளை பண்ணிட்டு இதை ரப் பண்ணிக்கிடுங்க இதை நல்லா ரப் பண்ணா உங்களுக்கே தெரியும் அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த ஓவர்லாப்ஸ் ஆயிருக்கு இல்லையா பெயிண்ட் அது வந்து கிளியரா போயிருங்க பாஸ் பண்ணி தெரியுதா இதனால நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்ம இப்படி ரப் பண்றதுனால பெயிண்டோட கிளியர் கோட் டேமேஜ் ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்குங்களா அப்படின்னு கண்டிப்பா பெயிண்டோட கிளியர் கோட் டேமேஜ் ஆகுங்க இது வந்து சாலிட் பெயிண்ட் அப்படின்றதுனால இதுல டைரக்டாவே பெயிண்டோட லேயரே வந்து சவர் ஆகும் ஆனா இதை எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தாங்க நம்மளோட காம்பவுண்ட்லாம் யூஸ் பண்றதை காட்டுதோம் அந்த பெயிண்ட் லேயர் இருக்கு இல்லையா அது எந்த அளவுக்கு வந்து இதுல நல்லா பார்த்தா தெரியும் பெயிண்டும் சேர்ந்து தான் கரைஞ்சி வெளியே வரும் இந்த இடமும் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க இதுல வந்து பெயிண்ட் வந்து கம்ப்ளீட்டா பெயிண்ட் லேயர் கட் ஆகி அதுக்கு இருக்க கீழே இருக்கிற பிரைமர் கட் ஆகி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டைரக்டா வந்து ஃபைபர் இருக்கு இல்லையா பிளாஸ்டிக் பம்பரோட தெரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இதை மட்டுமே நம்ம நல்லா ரப் பண்ணிட்டு தொடச்சி பார்த்தாலே தெரியும் பெயிண்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஃபேட் ஆயிருக்கும் அப்படின்றது கேமரால மேபி தெரியாம இருக்கலாம் ஆனா இதுல வந்து ரெண்டு பெயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் நம்ம கண்ணால பாக்குறப்போ கிளியரா தெரியுங்க அதை எப்படி வந்து மேட்ச் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கிளியரா இப்போ அந்த இடத்துல பெயிண்ட் அதுக்கு மேல இருந்த லேயர் போயிருச்சு இல்லையா இப்போ அப்படி எப்படி கரெக்ஷன் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பவர் கட் ப்ளஸ் இருக்கு இல்லையா இதை தாங்க இனிஷியலா அப்ளை பண்ண போறோம் அந்த ஏரியால இது சாலிட் பெயிண்ட் அப்படின்றனால இதுல நம்மளுக்கு வந்து கண்ணால பாக்குறப்போ தெரியாம இருக்கலாம் இதே பேல்சன் பெயிண்ட் மெட்டாலிக் பெயிண்ட்னா கிளியரா தெரியுங்க நம்ம கிட்ட இருக்க மிஷின் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆர்பிட்டரி பாலிஷுங்க இல்ல ரோட்டரி பாலிஷிங் மிஷின் சொல்லுவாங்க இதுல டிஎலக்டிங் டிஏ பாலிஷரும் உண்டு நல்லா லோ ஸ்பீடில் வச்சு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பீடு இருக்கு இல்லையா ஒரு 1200 ஆர்பிஎம்னு நினைக்கிறேன் அந்த ஆர்பிஎம்ல மிஷினை வச்சு அப்படி ஸ்லோவா வைப் பண்ணி கொண்டு வாங்க எல்லா இடமும் ப்ராப்பரா ரப் ஆகுற மாதிரி பார்த்துக்கிடுங்க இந்த பேட் இருக்குது இல்லையா அது வந்து சர்ஃபேஸ்ல வந்து ப்ராப்பரா வந்து கான்டாக்ட் ஆகணுங்க இந்த மாதிரி இதே இந்த மாதிரியோ கான்டாக்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரி பிளாட்டா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி நல்லா கிடைக்குங்க இந்த ஏரியால இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நம்ம பண்ணின இடத்துக்கும் பண்ணாத இடத்துக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு இப்போ பாருங்க நம்ம பண்ண இடத்துக்கும் பண்ணாத இடத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்ட்டு இதே நம்ம இப்போ செராமிக் கோட்டிங்கோ பிபிஎஃப்ஓ இல்லை இப்போ கிராஃபைன் கோட்டிங்னு சொல்றோம் இல்லையா அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணுவாங்க இது கேட்டா இதுதான் ஒரு லேயர் 4 லேயர் 5 லேயர் பண்ண போறோம்னு சொல்லுவாங்க ஆனா எக்ஸாக்டா அது கிடையாது இப்போ நம்ம கரெக்ஷன் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இதை ஒரு லேயர்னு சொல்லுவாங்க அப்புறம் நெக்ஸ்ட் இதை ஒரு லேயர்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இதை ஒரு லேயர் சொல்லுவாங்க ஆனா இது எல்லாமே கரெக்ஷன் ஒர்க் தாங்க எதுவுமே லேயர் கிடையாது
இந்த ப்ராடக்ட்டோட பிராண்டை டிபெண்ட் பண்ணி தாங்க பெயிண்டோட கிளாரிட்டி இருக்கும். இந்த இப்போ நம்ம பண்ணின இடத்துக்கும் பண்ணாத இடத்துக்கும் உங்களுக்கு இன்னும் அடுத்த லேயர் பண்ணும்போது அடுத்த கோட்டிங் பண்ணுறப்போ கரெக்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் எப்படி இருக்கு அப்படின்றது. ரைட், ஓகே. சொல்லியிருந்தோம் இல்லையா இதில் ரப்பன்னா பெயிண்டோட லேயர் வந்து கொஞ்சம் கம்மியாகும் திக்னஸ் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம பெயிண்ட் லேயர் திக்னஸ் கேஜ் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தாலும் இந்த இடத்துல எந்த திக்னஸ் இருக்கோ சேம் திக்னஸ் தாங்க எங்கேயும் இருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டால் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, இது இந்த மிஷின் யூஸ் பண்ணுறப்போ நல்லா ஹீட் ஆகுங்க. ஹீட் ஆகி இதில் ஒரு லேயராக அதுவே வந்து டெபாசிட் ஆகிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டுமே பண்ண பார்க்க முடியாது. பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்குதா? ஓகே.